ஒரு மரத்துக்கு கீழே இன்னொரு மரம் வளர முடியாதுங்க. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தனி மரமாகணும்னு ஆசை. ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆகணும்னு தெரியாது. ஸோ ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இது ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டையோ இல்லைன்னா புது ப்ராடக்ட் கூட இல்லாத ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டில் நீங்கள் மாடிஃபை பண்ணியோ புது ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியோ தான் அதை வந்து வருமானம் வர வழியாக மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டர்ப்ரனர். ஸோ இதை பற்றி உங்களுக்கு பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா NIOSல வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே என்டர்ப்ரனர்ஷிப் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th ஸ்கூலில் வந்து இதை பற்றி படிச்சிருக்க மாட்டீங்க, காலேஜ்லேயும் BBA படிச்சிருக்க மாட்டீங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வரும். ஸோ எப்போவுமே பேசிக்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டு நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகேங்களா? பிஸ்னஸோட அடிப்படை என்ன? கஸ்டமருடைய தேவை பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? கஸ்டமருடைய பிரச்சனைக்கு நம்மக்கிட்ட தீர்வு இருந்தால் காசு வரும். பின்னாடி ஒரு தேவை இருக்கிற பொருளுக்கு இப்போவுமே நம்மக்கிட்ட அந்த பொருள் இருந்துச்சுன்னா அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறது நம்ம பொருளாக இருந்துச்சுன்னா நம்ம காசு வரும். ஸோ இந்த அடிப்படையை வந்து நம்ம வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்டர்ப்ரனர் பற்றி தனியாக படிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கூப்பிடுங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் த்ரூ போஸ்ட் கார்டு மூலமாக எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க, டிக்கு சொல்லுவாங்க. டிக்குக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போஸ்ட் கார்டு அனுப்பிச்சிருக்கோம் எல்லா இடத்துக்குமே. 10th முடிச்சிருக்காங்க, ITI முடிச்சிருக்காங்க, ITI மார்க்ஷீட் 12th மாற்றி தர மாதிரி. ஸோ யாராவது 10th முடிச்சு ITI முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு NIOSல ஒரு 12 ட்ரேட் இருக்குது. எலக்ட்ரீஷியன், டிராட்ஸ்மேன், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரேடு தியரி, ட்ரேடு ப்ராக்டிக்கல், ஒர்க் ஷாப், கால்குலேஷன், இன்ஜினியரிங், டிராயிங் சொல்லிட்டு நீங்கள் ஒரு 4 செமஸ்டர் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 அகாடமிக் சப்ஜெக்ட் எழுதினீங்கன்னா அதுவே நாங்கள் 12th கொடுத்துருவோம். இதை வச்சு நீங்கள் டிகிரி போய்க்கலாம். நிறைய பேர் ITI முடிச்சு டிப்ளமோ வச்சு 12th போகிறாங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ரூட் தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியாக முடிக்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியல. புரியுது? இந்த ஷார்ட் ரூட் வந்து ரெகுலர் ரூட்டில் இல்லை, ஓப்பன் ரூட்டில் தான் இருக்குது. அந்த ஓப்பன் ரூட் எது? NIOS. இந்த NIOSல யார் பெரிய ஆள்? நம்ம தான். ஓகே, எங்ககிட்ட வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி உங்களை கரை சேர்த்து விட்றலாம். புரியுதுங்களா? மொதப்படி ஏறதான் தம்பி கஷ்டம், மேலே போகிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? அந்த மொதப்படியை மட்டும் ஏறிடு பண்ணிடலாம். தேங்க்யூ. வணக்கம்.